ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Paytmraja சேனல். இன்றைக்கும் நம்ம ஒரு செம்மையான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ட்ரஸ்டடாக இன்னைய வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு இல்லாமல் இன்ஸ்டன்ட் ரீடம், ஓகேவா? நீங்கள் வித்தின் செகண்டில் நீங்கள் ரீடம் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க, ஓகேவா? அதையும் நீங்கள் சேர்த்து வித்ட்ரா பண்ணலாம். ஒரு செம்மையான ஆஃபர் அப்படின்னு கூட இதில் சொல்லலாம் நண்பா. இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் அண்ட் வீடியோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் கிவ்அவே அதையும் மறந்துடாதீங்க நண்பா. இன்றைக்கோட கிவ்அவே வின்னர் யார், அதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Paytmraja சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த பெல் ஐக்கானே ஒரு ஆளில் வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோஸ் போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் அதோட கிவ்அவேவோட வீடியோ. நான் அதோட கமெண்ட் செக்ஷனை பார்த்துக்கிறேன், ஓகேவா? இன்றைக்கோட கிவ்அவே வின்னர் யார்னா முகமது அஸ்லாம், ஓகேவா நண்பா? அவர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு கமெண்ட் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். ரொம்பவே நன்றி நண்பா. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் தான் இன்றைக்கோட வின்னர். அதுக்கப்புறம் உங்களோட பேடிஎம் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கிறீங்க நண்பா. அப்போ தான் நான் பேமெண்ட் சென்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இன்னொன்று இந்த வீடியோவில் மறக்காமல் உங்களோட பேடிஎம் நம்பர் கொடுத்துக்கிறேங்க நண்பா. அதுக்கு அடுத்து பிரபு அப்படின்னு ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஹாய் நண்பா அப்படின்னு. உங்களுக்கும் ஒரு ஹாய் நண்பா. நீங்களும் பேடிஎம் வின்னர் ஆகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் மறக்காமல் உங்கள் பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணுங்கள், ஓகேவா நண்பா? ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வெப்சைட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதாவது டிஎம்எஸ், ஓகேவா நண்பா? பேமெண்ட்னா பக்காவாக இன்னை வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பா. அதனால தான் இதை நான் வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? அதுக்கடுத்து இதோட லிங்க்கு, ரெஃபர் கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து உங்களோட யூசர் நேம், அதுக்கடுத்து உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரை அதையும் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறங்க நண்பா. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டு, அந்த ஜிமெயில் பாஸ்வேர்டு கிடையாது, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் லாகின் அது கொடுத்துக்கிறங்க நண்பா. நீங்கள் அது கொடுத்த உடனே உங்கள் அமௌண்ட் 100 ரூபா அப்படியே உங்கள் வாலெட்டில் ஆட் ஆயிரும். இதையும் சேர்த்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ரொம்பவுமே சிம்பிள் ஒர்க் தான், ஓகே? அதுக்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் அது பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆப் டவுன்லோட் அது கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோங்க, ஓகேவா? வெப்சைட் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் நண்பா. இதில் நீங்கள் எங்கே எரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணி எரன் பண்ண போகிறீங்க. ஷாப்பிங்னா வெறும் ஷாப்பிங் மட்டும் கிடையாது, உங்களோட ஆர்டர் எதுவுமே உங்கள் வீட்டுக்கு வராது, ஓகேவா? நீங்கள் எந்த கவலையும் நீங்கள் பட தேவையில்லை. நீங்கள் சும்மா ஒரு கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காசு தருவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட எந்த ஆர்டரும் உங்கள் வீட்டுக்கு வராது. நீங்கள் எந்த வித கவலையும் பட தேவையில்லை. அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுற அமௌண்ட்டோட 6% உங்களுக்கு பெர்சன்டேஜாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அதுங்கிறது இதெல்லாம் அதாவது நீங்கள் காசு கட்டி நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா விஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 72% உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்ம ஃப்ரீயாக எர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இதில் ஆட்டோமேட்டிக் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது பாருங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டர் வந்து இங்கே லோட் ஆகும். அதுக்கடுத்து அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஆர்டர் பண்ணிட்டோம். இதோட வேல்யூ வந்து 38 ரூபா. நம்மளுக்கு கமிஷன் பாருங்கள் 23 பைசா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் நீங்கள் வின் பண்ணி அழகாகவே நீங்கள் எர்ன் பண்ணிக்கிற முடியும். இந்த சப்மிட் நவ் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே நம்மளோட வேல்யூ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும், ஓகேவா நண்பா? நம்மளோட காசு நம்மளோட அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு, ஓகேவா? இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேங்க, ஓகேவா? இதில் ஷிப்பிங் அட்ரஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, அந்த அட்ரஸை கொடுத்துக்கிறேங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு
உங்களோட பேர், அதுக்கடுத்து உங்களோட நம்பரு, அதுக்கப்புறம் உங்கள் டெலிவரி அட்ரஸில் நீங்கள் சென்னை, மதுரை, கோவை நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கிறங்க. நான் சும்மா மதுரை தான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆர்டரெல்லாம் ப்ளேஸ் ஆகும். ஓகேவா நண்பா? இதை நீங்கள் கொடுத்து முடித்த உடனே நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர்லாம் நீங்கள் அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரேனும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு கிளிக் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ண போகிறீங்க. அதோட கமிஷனை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் ஒரு கிளிக் பண்ணி இப்போ எடுத்துனா சப்மிட் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 30 தடவை நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 30 தடவை. அதுக்கடுத்து நீங்கள் காசு கட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்கச்சக்கமான தடவை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் நண்பா. அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன வழியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இன்வைட் இறங்கி தான் என்னோடய ரெஃபர் கோடு நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். வரும்போது கண்டிப்பாக என்டர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ரெஃபருக்கும் எவ்வளவு தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை. ஓகேவா? அதுக்கடுத்து இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அதே இங்கே வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பாருங்கள். அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட உங்கள் பேங்கில் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களோட ரியல் நேமு நீங்கள் பேங்கில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சேவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறோங்க. உங்களோட பேர், அதுக்கடுத்து உங்களோட கான்டாக்ட் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு. ஓகேவா? சேவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இதில் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்களோட அமௌண்ட்டு அழகாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற முடியும். வித்தின் செகண்ட்லேயே நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாம். 500 ரூபாய்க்கு ஒரு 450 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரு 10% ஜிஎஸ்டி போக மித்த காசை உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க நண்பா. இதோட பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிப்பேன். அதனால் மறக்காமல் எல்லாருமே இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சம்பாரிச்சுக்கிறதுக்கு இது ஒரு செம்மையான அப்ளிகேஷன் அப்படி தான் நான் சொல்வேன் நண்பா.